உயர்த்திய வணிக உரிமை கட்டணத்தை திரும்ப பெறு. மதிப்புக்கு மரியாதைக்குரிய தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மத்திய மாநில அரசை கண்டித்து இன்று மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டுக்கு வரை தந்திருக்கக்கூடிய மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகள் கிளைச்சங்க நிர்வாகிகளை என் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த சிறு வணிகத்தை எப்படியாவது நசுக்கி காலி பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் பெரும் முதலாளிகளை வாழ வைக்கணுங்கிற ஒரு நிலை எடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், தொடர்ந்து நீங்கள் மக்களை சந்திக்காமல் போலியான ஒரு அமைச்சரவையில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு நிதியமைச்சருங்கிற ஒரு போர்வையில் வாழ்ந்து கொண்டு இந்த சிறு வணிகத்தை நசுக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்கனவே பல முறை பல விதமாக நாங்கள் சொல்லிட்டோம், தபால் மூலமாக கோரிக்கைகள் அனுப்பிட்டோம், மனு கொடுத்துட்டோம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு வாடகைக்கு இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு 18% வரி. ஆனால் இந்த வரி 2017 நீங்கள் போட்டுட்டீங்க. ஆனால் அது யாருக்கு போட்டிருக்கீங்க? கொஞ்சம் அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் போட்டீங்க. இன்னைக்கு அடுத்த கட்டமாக சிறு வணிகர்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வரி அமலுக்கு வந்துச்சு. இந்த மாதம் எல்லாருமே குறிப்பாக ஒரு 20 லட்சம் ரூபாய் வியாபாரம் பண்ணக்கூடிய அத்தனை சிறு வணிகர்களும் கணக்கு காட்டி அதுக்குள்ள போக வேண்டிய அவ்வளவு நிலை வந்துச்சு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதுல சிறு வணிகர்கள் தான் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. அதை நசுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நீ எடுக்காதங்க. தமிழ்நாடு அனைத்து வணிகர்களுடைய பேரமைப்பு அதுக்கு ஒரு கால துணை போவாது. சிறு வணிகர்களை காப்பாற்ற மட்டும்தான் நம்ம அமைப்பு இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியும், சாதாரண விஷயம், மாநில அரசுடைய தமிழக முதல்வர் அருமை தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள சங்கத்தை அழைத்து இந்த வணிகர்களை வஞ்சிக்கும் விதமாக நயவஞ்சமாக பேசி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வணிக உரிமம் இலவசங்கிறத அறிவிச்சாங்க. ஆனா அது இப்பதான் நடைமுறைக்கு வந்தது. அதுக்குள்ள என்னன்னா 100 மடங்கு வணிக உரிமை ஏற்றியாச்சு. 500 ரூபாய் எவ்வளவு விற்பான்? 10,500 ரூபாய். 10,500 ரூபாய் கட்டி வணிக உரிமை எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட கட்டலைன்னா 100% அபராதம். இப்படி மாநில அரசு பல்வேறு சட்டங்களை பல்வேறு வரிகளை விதித்து வணிகர்களை வஞ்சிக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், மாநிலத்தினுடைய இணைச்செயலாளர்கள் எல்லாரும் பேசுறாங்க. தமிழக அரசு உண்மையிலேயே கவனத்தில் வச்சுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதுல சிறு வணிகர்கள்ல அரவணைச்சு போகக்கூடிய அளவுக்கு அமைப்புகள் நடத்தக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு தான். அது தெளிவாக தெரிஞ்சுங்க. நாங்க ஏற்கனவே நேற்று இந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லோரும் என்னை தொலைபேசியில் அழைத்து இவ்வளவு மழை பெய்கிறது, ஆர்ப்பாட்டம் நடக்குமா அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம், ஆர்ப்பாட்டம் திட்டமிடப்படி எங்களுடைய நிர்வாகிகள், கிளைச்சங்க நிர்வாகிகள் களமிறங்கி கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி ஆர்ப்பாட்டமாக இருக்கும் என்று உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியா இருக்கு. காரணம் என்னன்னா, எவ்வளோ மழை இங்க இருந்து ஒரு பகுதியிலிருந்து வரணும்னா 2 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு அவ்வளவுக்குள்ள சாலை மோசம், இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய கேவலமான நிலை. 2 மணி நேரம் சேர்ற காட்சி இன்னைக்கு. ஆனா அதையும் பொருட்படுத்தாமல் இந்த வணிக குடும்பங்கள், வணிக சொந்தங்கள், உண்மையிலே சிறு வணிகர்கள்லாம் பாராட்டுன்ற விஷயம். எந்த மழை வந்தாலும் இந்த குளத்து ரவியனை அழைச்சிட்டாரு, நம்ம போய் நம்மளோட எதிர்ப்பை காட்டணுங்கிறதுல நிற்கிறாங்க. ஏற்கனவே மண்டலத்தில் சொன்ன மாதிரி அவர்கள் எல்லோரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சொன்னாங்க. நாங்க என்னைக்குமே எந்த அரசா இருந்தாலும் தப்பு பண்ண தட்டி கேட்கக்கூடிய அமைப்புன்னா தமிழ்நாடு அனைத்து வணிக பேரவையில். ஏற்கனவே சட்டமன்றத்தில் சென்ற ஆண்டு இருக்கக்கூடிய முதல்வர் எடப்பாடியார் இருக்கும் போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மேல அப்படி
சரம் மாதிரி போட்டு பான் பராக்கு போதைப் பொருட்களை கொண்டு வச்சுக்கிட்டு போதைப் பொருள் இருக்க மாநிலமா இருக்கு, அதெல்லாம் நீங்க நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் சொன்னாங்க. ஆனா அதை விட இந்த அரசு 100 மடங்கு போதைப் பொருளை வச்சுக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள், கல்லூரியில போதைப் பொருள். இந்த அரசு உண்மையிலேயே தமிழக முதல்வர் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்கிற சந்தேகமே எழுது. காரணம் என்னன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், காவல்துறையில உயர் வகுப்பை சார்ந்த முன்னாள் டிஜிபி அவருடைய பையன் கஞ்சா கடத்துறான், அந்த நடிகை கஞ்சா கடத்துறான். ஒவ்வொரு இடையிலையும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் மன்சூர் அலியோட பையன், இப்படி பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த நிலைக்கு போயிட்டாங்க. அதனாலதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய வலன் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நீங்க போதைப் பொருள் விற்கிற கடையா இருந்தா அவங்க ஆய்வுக்கு வரும்போது இல்லைன்னா எழுதி கொடுத்துருப்பாங்க காவல்துறை கேட்கிறாங்க. இந்த நேரத்தில் உண்மையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து மனிதர்களுடைய பேரமைப்பின் சார்பாக காவல்துறைக்கும் ஒரு கண்டனத்தை பதிவு பண்ற நேரத்தில் உங்களுடைய வேலை பாதுகாப்பு கொடுங்க, கடையில் ஆய்வு பண்ணுங்க. ஆனா இல்லைன்னா நீங்க எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த கடையில் ஆய்வு பண்ணா இல்லைன்னு எங்களுடைய உறுப்பினர்களை கேட்காங்க. நாங்க தொடர்ந்து ஒவ்வொரு வகையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காவல்துறையில நண்பன் அழைக்கக்கூடிய ஒரே சமுதாயம் வணிக சமுதாயம். வணிகர்களுக்கும் காவல்துறைக்கு தான் பாலமா இருக்கும். அதனால நீங்க எந்த வகையிலையும் எங்களை நசுக்கணும்னு நினைக்காதுங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். காரணம் என்னன்னா, மடன் பொறுப்பத்தாம கூட இருந்த அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க தொடர்ந்து தவறு பண்ற காவல்துறை மட்டும்தான் கண்டிப்பா எந்த நேரத்திலையும் தயாரா இருப்பாங்க தெரிஞ்சுக்கிறோம். தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை, நீங்க சட்டமன்றத்துக்குள்ள பான் பறக்கோட போனீங்க, இந்த போலீஸ் கட்டுப்பாடை அவங்க கண்ட்ரோல வைக்க முடியல, கடைகள் ஆய்வு பண்றதை நிறுத்த சொல்லுங்க, இதெல்லாம் செய்யுங்க. அது மட்டும் இல்லாம மாநகராட்சி, இந்த மாநகராட்சி அதிகாரிகள்லாம் என்னன்னா, அவங்கெல்லாம் ஏதோ பெரிய வானத்திலிருந்து பறந்து வந்த அதிகாரிகள் மாதிரியும் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்த கடையில வந்து இந்த கவரு, பிளாஸ்டிக் கவரு ஏதோ இருந்ததுன்னா உடனே ஆய்வுங்கிற அடிப்படையில் 10,000 20,000 அபராதம் அவங்கள்ட்ட நம்ம உடனே கேட்கணும். இந்த ஆணையருக்கு நான் சொல்றேன், இந்த மேயருக்கு கூட நான் ஒரு கண்டனத்தை பதிவு பண்றேன். உங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே ஒரு தராணி இருந்திருந்தா மேல இருக்கக்கூடிய அந்நிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய அந்த பொருள், குறிப்பா லேசு, குக்கரு, பிரிட்டானியா பிஸ்கெட்டு இதெல்லாம் உள்ள லேயரா இருக்கும், அதெல்லாம் மக்கவே மக்காது. அதுக்கெல்லாம் நீங்க ஒரு அனுமதியை கொடுத்துட்டு இன்னைக்கு சாமானியவர்கள் ஒரு அப்பத்தா ஒரு அச்சு முறுக்கு சீடெல்லாம் போட்டு விற்கக்கூடிய அளவுக்கு நீங்க இந்த கவரை தடை பண்ணணும். பெரிய நிறுவனங்கள் தான் வரணுங்கிறத முடிவெடுத்திருக்கீங்க, அதை நீங்க பரிசீலனை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மாநில அரசை எதிர்த்து மிக விரைவில் மிகப்பெரிய போராட்டம் அறிவிப்போம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறையும் நீங்க மத்திய அரசு, ஏற்கனவே ராஜசேகரன் சொன்னாங்க, மத்திய அரசு என்ன, மத்திய அரசு ஒரு கவுன்சிலிங் கூட்டம் நிர்மலா சீதாராமன் இருப்பாங்க, 31 மாநிலத்தினுடைய அதனுடைய கவுன்சிலிங் கூட துறை சார்ந்த அமைச்சர் இருப்பாங்க. இந்த அமைச்சர் என்ன பண்ணணும், இது தப்புன்னு சொல்லணும். இவங்கெல்லாம் போயிட்டாங்க, போய் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதையோ வடைய பிஸ்கட்டை சாப்பிட்டு வரக்கூடிய அமைப்பு தான் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. ஏற்கனவே தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். இதுக்கு ஏற்கனவே பாதி ஜிஎஸ்டினா பாதி இவங்களுக்கு வருதுங்கிறதுனால எந்த வரியனாலும் நீ போடு, நாங்களாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு முறையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசு அம்மையார் நிர்மலா சீதாராமன் காதுக்கு போவதோ போகலையோ அவர்கள் காதில் வாங்கிக்கிட்டு இதை உடனடியாக திரும்ப பெறவில்லை என்றால் தமிழக அரசில் இருக்கக்கூடிய கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அமைச்சர் உடனடியாக இதுக்கு கடிதம் எழுதி ஒரு தீர்வு காணவில்லை என்றால் முதல் கட்டமாக முதல்வர் தொகுதியில் ஒரு நாள் கடையெடுப்பு கண்டிப்பாக வெகு விரைவில் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாள் கடையெடுப்பு முதல்வர் தொகுதியில் மட்டும், ஏன்னா அப்பந்தான் முதல்வருக்கு தெரியும். ஏன்னு கேட்டா முதல்வரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாழ்ரா போட அமைப்பு தான் அவர் கூட இருக்கும். அதனால அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் முதல் நாள். அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க கல்வி பெறும் சொன்ன மாதிரி எல்லா சிறு வணிகர்களை இணைச்சி முழு கடையெடுப்பு நடத்துவாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். முழு கடையெடுப்பு, அந்த மாற்று கருத்து இல்லை. இது மட்டும் இது முதல் கட்ட போராட்டம். அடுத்த கட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம்,
அடுத்து தென்காசி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம், நெல்லை மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம், ஒவ்வொரு பகுதி ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்க அளவுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு நிற்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறையும் தமிழக முதல்வர் வெறும் வாயால தான் பேசியிருக்காங்க. உண்மையிலேயே நீங்க கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. வணிக உரிமைங்கிறது 10,700 பெரிய அதிகம். அதனால அதெல்லாம் பரிசீலனை பண்ணுங்கிறது கேட்டுக்கொண்டு வணிக நல வாரியம் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது. வணிக நல வாரியம் யார் கொண்ட? டாக்டர் கலைஞர் ஐயா அவர் கொண்டு வந்தாரு. எது கொண்டு வந்தாங்கன்னா, பாதிக்கப்பட்ட சிறு வணிகர்கள் ஏதேனும் இருந்தாங்கன்னா வணிக நல வாரியத்தில் உறுப்பினர் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு சென்றடைந்தாங்க. அவர் இருந்து அவர் சார்ந்த அவர் கூட யார் இருப்பாங்களோ அவங்கள மட்டும்தான் வணிக நல உறுப்பினரை வச்சிருந்தாங்க. ஆனா அந்த காலம் மாறி அதுக்கப்புறம் என்ன நடந்தது? கிடப்புல போட்டாங்க. இப்ப தமிழக முதல்வர் வந்து அதை கையில் எடுத்தாங்க. எடுத்து என்ன செஞ்சாங்க? தூசி தட்டி வணிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அமைப்பில் இருக்கக்கூடிய நம்மளை போன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய யாரையும் கூப்பிடாம அவர்களுக்கு யார் ஜால்ரா போடுவாங்களோ அவரை கூப்பிட்டு வணிக நல வாரியத்தை வச்சுக்கிட்டு இந்த வணிக நல வாரியத்தை செயல்படுறதே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, ஏற்கனவே கோரிக்கை கொடுத்துருக்கோம், தமிழக முதல்வருக்கு கோரிக்கை அனுப்பியிருக்கோம். ஒரு கடை நடத்தக்கூடியவர்கள் ஒரு உரிமம் பெற்றக்கூடியவர்கள் உரிமம் பெற்றாச்சினால அவர்கள் வணிக நல வாரியத்தில் இணைஞ்சாங்கிறத தெரியப்படுத்துங்கிறத பல முறையா 3 வருஷமா நாங்கள் மனு கொடுக்குறோம். ஏன்னா வணிக உரிமை பெற்றாச்சினாலே வணிக நல வாரியத்தில் உறுப்பினர் ஆயிடுவாங்க. உறுப்பினர் ஆயிட்டாங்கனால அவர்களுக்கு அரசு அறிவித்த சலுகைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அது இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ விபத்துல இறந்தா 2 லட்சம் சொன்னார் அன்னைக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் தாண்டி 10-15 ஆண்டுகளாக இப்போ முதல்வர் காப்பீட்டு திட்டம், பிரதமர் காப்பீடு திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்கள் வந்துச்சு. வணிக நல வாரியம் ஐயா கலைஞர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் உயர்த்தாம இருக்கிறீங்க. அதனால வணிக நல வாரியத்தை உரிமை பெற்ற வணிகர்களுக்கு இணைத்து அதில் விபத்தில் ஏதேனும் மரணம் அடைஞ்சால் குறைந்தபட்சம் 20 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு முறையும் ஏதேனும் கொடுத்தால் காதல கூட கேட்காம இருக்கிறதுனாலதான் வரக்கூடிய வெகு விரைவில் எந்தவித அழைப்பும் இல்லாம எந்தவித கேள்வியும் இல்லாம ஜிஎஸ்டி வரி வாடகைக்கு கடை நடத்தக்கூடிய வணிகர்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்யவில்லை என்றால், மாநில அரசு அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதை திரும்ப பெறவில்லை என்றால் உடனடியாக முதல்வர் தொகுதியில் ஒரு நாள் கடையெடுப்பு அடையாளமாக நடக்கும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க நடக்குங்கிறது தெரிவித்துக் கொண்டு சுங்க கட்டணம் ஒவ்வொரு முறையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன குறைஞ்சு போறோம்? அவர் குடியரசுத் தலைவர் வராரு, எம்எல்ஏ வராரு, எம்பி வராரு, முதல்வர் வராரு, துணை முதல்வர் வராருன்னா டோல்கேட் ஃப்ரீ. சுங்க கட்டணம்னா யாருக்கு இலவசமா இருக்கணும்? பணக்காரனுக்கு இருக்கக்கூடாது இலவசமா, ஏழைப்பாளைக்கு இருக்கணும். ஒரு காய்கறி விற்கக்கூடிய வண்டி வருது, மாமிசம் விற்கக்கூடிய வண்டி வருது, ஆம்புலன்ஸ் வருது, மருத்துவம் கொண்டக்கூடிய வண்டி வருதுன்னா அவங்களுக்கு இலவசமா இருக்கணும். அதுதான் மக்கள் நலன் பார்த்து இருக்கும். சும்மா பெரிய முதலாளிகளுக்கும் பெரிய துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இலவசம் இருக்கக்கூடாது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அதை உண்மையிலே சொல்றோம். அதை நிறைவேற்றவில்லை என்றால் மாநில அரசை தனியாக நின்று ஒரு மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலேயே நான்லாம் உண்மையில உங்க பாதத்தை தொட்டு வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பெரிய விஷயம் காலையிலிருந்து மழை எல்லா நிர்வாகிகளும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அண்ணன் வேண்டாம் விட்டுருவோம் அப்படின்னு பெரிய மாவட்ட தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகி கேட்கிறாங்க. ஆனா சிறு கிளை சங்க நிர்வாகிகள் மழை என்ன புயல் என்ன மரமே சாஞ்சி ரோட்டை விழுந்தாலும் நடந்தாவது ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துவோங்கிறத சொல்லி இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி எனக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் இன்னைக்கு காலையிலிருந்து இந்த மத்திய சேனையோட மாவட்ட தலைவர் செல்வநாயகன் 8 மணிக்கெல்லாம் வந்து நின்றுகிட்டு சொல்லிட்டே இருக்காங்க, அண்ணன் பரவாயில்ல ஆள் வந்துட்டாங்க, மிகப்பெரிய அளவுல வருவாங்க. அதை பெரிய நன்றி இன்னைக்கு மத்திய சேனை மாவட்டத்துக்கு கொடுத்துக்கிட்டு எல்லா மாவட்ட தலைவர்களும் உண்மையிலேயே கிழக்கு மாவட்டமா இருக்கட்டும் மேற்கு மாவட்டம்னு சென்னை அருகில் உள்ள எல்லா மாவட்டமும் இணைந்து இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடத்தி கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.